எல்லோருக்கும் வணக்கம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம நேராக வேத வசனத்துக்கு நம்ம இருதயத்தையும் கண்களையும் திருப்புவோம். யோவான் 10:4 என்ன சொல்லுதுன்னா, மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்னே நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. மெய்ப்பன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அப்படின்னா என்னென்னா, உலகத்துக்குள்ளே ஆடுகள் போகுது. நம்ம தான் ஆடுகள். மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து. அப்போது இயேசு கிறிஸ்து நம்மளை உலகத்துக்குள்ளே விட்டுட்ட பிறகு என்ன பண்ணுறாரு பாருங்கள், அவைகளுக்கு முன்னே நடந்து போகிறான். அப்போது நம்மளுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து போகிறார். சரியா? ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கும் பின் செல்கிறது. முன்னாடி போகிறது எதுக்கு அப்படின்னா, இங்கே குழி இருக்குது, இங்கே குண்டு குழி இருக்குது, இதை தாண்டி வா, இதில் இங்கேயே நில்லு, இங்கே தாண்டாத, இந்த மாதிரி காரியங்களை அறிவிக்கிறதுக்காக தான் மெய்ப்பன் முன்னே சொல்கிறார். அப்போ நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு அவர் என்ன பண்ணுறாராம் பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற கோணலான வழிகளெல்லாம் செவ பண்ணுவார். சரிங்களா? இன்றைக்கி மெய்ப்பனுடைய குணாதிசயத்தை பாருங்களேன். அதே யோவான் 10:11 நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்போ நம்மளுக்காக ஜீவனையே கொடுத்துட்டாருங்க. நம்மளுக்காக உயிரையே விட்டார், ரத்தம் சிந்தினார். அப்போ இந்த மாதிரி ஒரு மெய்ப்பன் நம்மளுக்கு நல்லதுக்கு தானே சொல்லுவார். அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி தேவை, இந்த உலகத்தில் நம்ம வாழணும், நம்ம கஷ்டங்களை விட்டு வெளியில் வரணும்னா நம்மளுக்கு ஒரு குணாதிசயம் தேவைப்படுது. அது என்ன குணாதிசயம்னு சொல்லித்தராரு பாருங்கள். யோவான் 10:11 யோவான் 11 எடுத்துக்கோங்க. 39:40 பாருங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியோ மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்று என்றார். அப்போது ஒருத்தன் இறந்து போயிடுறான். லாசருன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரன் இறந்து போயிடுறான். மார்த்தாள்ன்றவங்களுடைய சகோதரன் இறந்து போயிருக்கிறாரு. அப்போது இயேசு கிறிஸ்து போயிட்டு கல்லை எடுத்து போடுங்க, கல்லறையிலேருந்து எடுத்து போடுங்க அப்படின்னும் போது 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்றார். மார்த்தாள் சொல்கிறா. சரியா? சகோதரி சொல்கிறா. அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்போது இந்த ஒரு குணாதிசயத்தை தான் எதிர்பார்க்குறாரு. 4 நாள் ஆயிடுச்சு செத்து போய். அப்போ என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போது நம்மளுக்கு எவ்வளோ சூழ்நிலைகள் ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து வெளியில் வரணும்னு தான் இன்றைக்கி இந்த சத்தம் உங்களுக்கு கேட்குது. விசுவாசிங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அடுத்தது பாருங்கள். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இந்த காரியம் நடந்துச்சா? அவள் விசுவாசிச்சா 4 நாள் செத்து போனவன் வெளியில் வந்துட்டாங்க. அப்போ உங்களுடைய காரியத்தெல்லாம் அவர்களால் மாற்றி போட முடியும். அது லகுவாக பண்ணி கொடுப்பார். விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமேன்.